Welcome students. நம்ம 100 questions in 100 hours பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும். இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா inelastic collision. There are 100 identical blocks equally spaced on a frictionless track as shown in the figure. Initially all the blocks are separate. Each collision is perfectly inelastic. Final velocity will be okay வா. இப்போ ஒரு 100 மாஸ் இருக்கு, ஈக்குவல் மாஸ். inelastic collision பொறுத்த வரைக்கும் செகண்ட் மாஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில வந்து வருது, vங்கிற வெலாசிட்டில வருது. மோதினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு மாஸும் வந்து ஒன் சிங்கிள் யூனிட் ஆயிடும். ஓகே, இது வந்து ஒரு காமன் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷூட் பண்றோம், ஒரு புல்லட் வந்து ஒரு வெலாசிட்டில வருது, ஒரு ஸ்டேஷனரி உடன் பிளாங்க் இருக்கு. அந்த புல்லட் வந்து அந்த உடன் பிளாங்க்ல பெனிட்ரேட் ஆகி எம்பர்ட் ஆகுது. அந்த புல்லட் as a single யூனிட்டா அந்த உடன் பிளாக்கும் அந்த புல்லட்டும் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட்லி inelastic collision. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதி, ரெண்டு ஆப்ஜெக்ட் சேர்ந்து மூணாவதுல மோதி, அந்த மாதிரி கடைசியில் 100th மாஸ்ல மோதும் போது என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு ஐட்ரேஷன் பண்ணுவோம். அதில் எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் செகண்ட் மாஸோட மோதி ரெண்டு மாஸ் சேர்ந்து v டேஷ்ங்கிற வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணுது. எந்த கொலிஷனாக இருந்தாலும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இப்போ இதுக்கு என்ன மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் கிடையாது, ஏன்னா வெலாசிட்டி வந்து 0. ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் மாஸ் வந்து 2m. 2m வந்து என்ன வெலாசிட்டில போகுது அப்படின்னா v டேஷ்ங்கிற வெலாசிட்டில போகுது. இல்லை இந்த m வந்து கேன்சல் பண்ணி, ஸோ v டேஷ்ங்கிறது v டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஐட்ரேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மாஸ் என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணுது அப்படின்னா v பை 2ங்கிற வெலாசிட்டில டிராவல் பண்ணுது. இது வந்து இப்போ மூணாவது மாஸ்ல போய் மோத போகுது. இப்போ மூணு மாஸ் சேர்ந்து என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேரு v டேஷ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஓகே, ஸோ 2mங்கிற மாஸ் வந்து v பை 2ங்கிற வெலாசிட்டில வந்து போகுது. ஈக்குவல் டு 3m மாஸ் v டேஷ்ங்கிற வெலாசிட்டில போகுது. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், m வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு v டேஷ்ங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ v டேஷ்ங்கிறது v டிவைடட் பை 3. ஓகே, ஸோ அப்போ மூணு மாஸ் வந்து என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணணும்னா v பை 3ல டிராவல் பண்ணும். அப்போ 99 மாஸ் வந்து 100th மாஸ்ல மோதும் போது அந்த மொத்த 100 மாஸும் என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணும் அப்படின்னா v பை 100ல டிராவல் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.